நிசா மன்சூரின் நூருன் அலா நூர் கவிதை தொகுப்பு முழுக்க அன்பின் மொழியை பேசக்கூடியதாக இருக்கிறது. சில கவிதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும், சில கவிதைகள் நம்மை மகிழ வைக்கும், சில கவிதைகள் நம்மை அழ வைக்கும், சில கவிதைகள் நம்மை தேடச் செய்யும். அப்படி தேடச் செய்யும் போது தான் அது மெஞ்ஞான கவிதைகள் ஆகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக பயணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும் ஒரு நூல் தான் இந்த நூருன் அலா நூர். நூருன் அலா நூர் அப்படிங்கிற அரபி சொற்றொடருக்கு ஒளியின் மீது ஒளி என்பது தான் பொருள். இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா இந்த நூலோட ஆன்மாவை நமக்கு சொல்லிவிடுகிறது. இதில் உள்ள கவிதைகள் பெரும்பாலும் குர்ஆனிலிருந்து எடுத்தாளப்பட்ட சில சம்பவங்களை, வரலாற்று நாயகர்களை இந்த கவிதைகள் பேசுகிறது. முக்கியமாக இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களுடன் ஒரு எளிய முஸ்லிம் கொள்ளும் ஆத்மார்த்தமான மானசீக உறவை இந்த கவிதைகள் பேசுகிறது. அதில் ஒன்று யூசுப் நபியை பற்றியது. சிறைச்சாலையை பாடசாலையாக்கி கொண்ட யூசுப் நபியின் பின் சட்டை கிழிசலில் மிசர் தேச நிதியமைச்சரின் தீட்சண்யத்தை ஒளித்து வைத்திருந்தவன், பெரும் நெருப்பு குண்டத்தின் பேரழிவுகளை, ஜுவாலைகளை இதமளிக்கும் கதகதப்பாகி இப்ராஹிம் நபிக்கு உகந்தவன், மீனின் வயிற்றில் கல்வத்திருந்த யூனுஸ் நபியின் தியானத்தில் துயருற்றோர் மீட்சி பெறும் மந்திர சொல்லை உலகு கழித்தவன், பாறைகள் சுக்குநூறாக சிதறி தெரிக்கும் கூர்வாளின் முனையில் இஸ்மாயில் நபியின் கழுத்தை அறுபடாமல் காத்தவன், சொல்லும் செயலும் சிந்தையும் இயைந்த இந்த இறைவின் பேரல்களை கொள்ளும் பாத்திரமாக எம்மை விரிவாக்கி அருள்வாய் கோமானே குத்தூசே ரகுமானே. இப்படி இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களை இந்த ஒரு கதை யூசுப் நபியை மட்டும் சொல்வதென்றால் 1 மணி நேரம் போதாது, அவரின் கதையை மட்டும் சொல்வதென்றால். ஆனால் இதில் யூசுப் நபி பற்றி வருது, இப்ராஹிம் நபி பற்றி வருது, இஸ்மாயில் பற்றி வருது, ஜுலைகா பற்றி வருது. இதையெல்லாம் ஒரே ஒரு கவிதையில் இப்படி அத்தனையும் அடக்கி கொடுத்துருக்கார், சுருக்கமாக கொடுத்திருக்கார்.